நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆழிப்பேரலையின் 20ஆம் ஆண்டு நினைவேந்தல் நாடளாவிய ரீதியில் அனுஷ்டிப்பு. பிரதமருக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல். நத்தார் கொண்டாட்டத்தில் அடிதடி 8 பேர் மருத்துவமனையில். வாகனங்கள் தொடர்பில் அரசாங்கம் இன்னும் தீர்மானிக்கவில்லை, வெளியாகிய தகவல். மலிவு விலையில் பாடசாலை பயிற்சி புத்தகங்கள் வெளியான நற்செய்தி. எரிந்த வாகனத்துக்குள் சடலம், போலீசார் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். வவுனியா பொது வைத்தியசாலையில் உயிரிழந்த 54 இருதய நோயாளர்கள், அதிர்ச்சி தகவல். இன்று 18 மணித்தியால நீர் விநியோக தடை. கடந்த 24 மணி நேரத்தில் வீதி சட்டங்களை மீறிய ஆயிரக்கணக்கானோர் கைது. தொடர்பென விரிவான செய்திகள். 2004ஆம் ஆண்டு உலகளாவிய ரீதியில் பாரிய சேதங்களை ஏற்படுத்திய சுனாமி பேரலை அனர்த்தம் ஏற்பட்டு இன்றுடன் 20 வருடங்கள் ஆகியுள்ளன. இந்நிலையில் இந்த அனர்த்தத்தில் உயிரிழந்தவர்களையும் காணாமல் போன உறவுகளையும் நினைவு கூறும் வகையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நினைவேந்தல் நிகழ்வுகள் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் மட்டக்களப்பு புதுக்குடியிருப்பிலே இன்று காலை 8:05 மணியளவில் ஆழிப்பேரலையால் காவு கொள்ளப்பட்ட மக்களின் 20ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் 2004 சுனாமி அனர்த்தத்தில் இழந்தோரை நினைவு கூறும் நிகழ்வு வடக்கு மாகாண ஆளுநர் மற்றும் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனின் பங்கேற்புடன் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி உடுத்துறை சுனாமி நினைவாலயத்தில் 20ஆம் ஆண்டு சுனாமி நினைவேந்தல் நிகழ்வு தற்போது ஆரம்பமாகியுள்ளது. இதன்போது ஈகைச்சுடர் ஏற்றப்பட்டு பொது நினைவு தூபிக்கு மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு குறித்த நிகழ்வுகள் ஆரம்பமாகியுள்ளன. பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ருகுணை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் சுஜீவ அமரசேனவே அந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். அவர் தனது மனுவில் ருகுணை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பதவியிலிருந்து தான் அகற்றப்பட்டமையானது ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோருடன் தொடர்புடைய அரசியல் காரணங்களின் அடிப்படையில் நடைபெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் கல்வி அமைச்சர் என்ற வகையில் பிரதமர் ஹரணி இந்த நிகழ்வின் முதல் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டுள்ளார். அத்துடன் கல்வி அமைச்சின் செயலாளர், பல்கலைக்கழக ஆசிரியரின் கூட்டமைப்பு ஆகியோர்கள் இணைய பிரதிவாதிகளாக அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நத்தார் களியாட்ட நிகழ்வொன்றில் இருவருக்கிடையில் ஏற்பட்ட தகராறில் 3 பெண்கள் உட்பட 8 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காகதுடுவ போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, அம்பலாங்குடி கரியாவள பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் நேற்றைய தினம் நத்தார் பண்டிகையை முன்னிட்டு களியாட்ட நிகழ்வொன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன்போது களியாட்ட நிகழ்வில் கலந்து கொண்ட நபர்கள் சிலர் அயல் வீட்டில் உள்ள நபர்களுடன் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். இரு தரப்பினருக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு எல்லை மீறியதில் அயல் வீட்டில் உள்ள நபர்கள் சிலர் களியாட்ட நிகழ்வில் கலந்து கொண்ட நபர்களை இரும்பு கம்பி மற்றும் பொல்லால் தாக்கியுள்ளனர். காயமடைந்தவர்கள் வேதர மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் 3 மேலதிக சிகிச்சைக்காக களுப்போவில பொதுனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் பல்கஸ் நோவிட்ட, அம்பலாங்கொடை மற்றும் கேமத்தவத்த வீதி ஆகிய பிரதேசங்களில் வசிக்கும் 18 முதல் 36 வயதுக்குட்பட்டவர்களே காயமடைந்துள்ளனர். மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காகதுடுவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஜனாதிபதி அனுர தலைமையிலான புதிய நாடாளுமன்றத்தின் எம்பிக்களுக்கு வாகனங்களை ஒதுக்குவதற்கு அரசாங்கம் கொள்கை தீர்மானம் எடுத்திருந்த போதிலும் இதுவரை வாகனங்களை ஒதுக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் தற்போது சொகுசு வாகனங்களை ஏலம் விடுவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். தற்போது பெரும்பாலான எம்பிக்கள் தங்களது சொந்த வாகனங்களை பயன்படுத்தி வருவதாக அவர் கூறியுள்ளார். புதிய பாராளுமன்றத்தில் கடமையாற்றும் எம்பிக்களுக்கு வாகனங்களை வழங்குவதற்கு நாங்கள் தீர்மானம் எடுத்துள்ளோம்.
எனினும் அவர்களுக்கு வாகனங்களை எப்போது ஒதுக்குவது என்பது குறித்து நாங்கள் முடிவு செய்யவில்லை. அவர்களுக்கு ஒதுக்கப்படவுள்ள வாகனங்களையும் இறக்குமதி செய்ய மாட்டோம் எனவும் கூறினார். மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சலுகைகளை குறைக்க புதிய அரசு முடிவு செய்துள்ளது. அத்தோடு வரியின்றி வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது எனவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்து பாடசாலை பயிற்சி புத்தகங்கள் மற்றும் எழுது பொருட்களை மலிவு விலையில் சந்தைக்கு வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது. வாழைச்சேனை கடதாசி தொழிற்சாலையை நேற்று பார்வையிடும் போது கைத்தொழில் மற்றும் தொழில் பயிற்சி அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹேதுன்னெத்தி இதனை தெரிவித்துள்ளார். வாழைச்சேனை கடதாசி தொழிற்சாலையின் மூலம் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் இருந்து கழிவு காகிதங்கள் சேகரிக்கப்பட்டு மறுசுழற்சி செய்து பயிற்சி புத்தகங்கள் மற்றும் எழுது பொருட்கள் மலிவு விலையில் சந்தைக்கு வெளியிட எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய கடதாசி கூட்டுத்தாபனமும் பல வருடங்களாக நலிவடைந்து வரும் விதம் தனது கண்காணிப்பு பயணத்தின் போது காணப்பட்டதாகவும் இதுவரையில் இருந்த குறைபாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு புதிய பணியாளர்கள் ஆற்றலுடன் பணியாற்ற முயற்சிப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கபரென பொலனறுவை பிரதான வீதிக்கு அருகில் எரிந்த கேப் ஒன்றுக்குள் இருந்த நபரொருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மினேரிய வீதியில் பயணித்த நபரொருவர் கேப் ஒன்று தீப்பிடித்து எறிவதாக போலீசாருக்கு அறிவித்ததை அடுத்து மினேரிய போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளனர். நேற்றிரவு 10 மணியளவில் தீ பரவியதாகவும் இதன்போது கேப் கபரணியை நோக்கி செல்லும் வீதியில் நிறுத்தப்பட்டிருந்ததாகவும் அதில் வேறு யாரும் இருக்கவில்லை எனவும் மின்னேரிய போலீசார் தெரிவித்தனர். ஒருவரை கொலை செய்து அவரது சடலத்தை வாகனத்தில் வைத்து தீ வைத்து எரிப்பதற்காகவே கொண்டுவரப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். மின்னேரியா போலீசாரும் பொலனறுவை மாநகர சபையின் தீயணைப்பு திணைக்கள அதிகாரிகளும் தீயினை முழுமையாக அணைத்தனர். தீப்பிடித்த கப் வண்டி கொழும்பு பகுதியைச் சேர்ந்த ஒருவருக்கு சொந்தமானது என போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். வவுனியா பொது வைத்தியசாலையில் 2024ஆம் ஆண்டில் மட்டும் இருதய சத்திர சிகிச்சை செய்ய முடியாத காரணத்தினால் 54 இருதய நோயாளர்கள் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவ்வாறு உயிரிழந்த நோயாளிகளில் 46 பேர் 45 வயதுக்குட்பட்டவர்கள் எனவும் தெரிய வந்துள்ளது. வவுனியா பொது வைத்தியசாலையில் இருதய சிகிச்சை பிரிவு மற்றும் இருதய நோய் வைத்தியர் ஒருவரும் உள்ள போதிலும் போதிய பயிற்சி பெற்ற வைத்தியர்கள், தாதியர்கள், பணியாளர்கள் மற்றும் உபகரணங்கள் இல்லாத காரணத்தினால் இருதய நோய் சிகிச்சை தேவைப்படும் நோயாளிகளை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்ற வேண்டிய சூழ்நிலை காணப்படுகின்றது. சமீப காலமாக இதய நோயினால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை நாளாந்தம் அதிகரித்து வரும் சூழல் உள்ளது. வவுனியா பொது வைத்தியசாலையில் பல கோடி ரூபாய் செலவில் இதய நோய் பிரிவு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டாலும் அதனை கண்டறியும் ஆஞ்சியோகிராம் பரிசோதனைக்கு தேவையான உபகரணங்கள் வவுனியா பொது வைத்தியசாலைக்கு வழங்கப்படவில்லை. இந்த நிலைமையால் நோயாளர்கள் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதோடு சகல சத்திர சிகிச்சைகளையும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே மேற்கொள்ள வேண்டியுள்ளது. மேல் மாகாணத்தில் உள்ள சில பகுதிகளில் 18 மணித்தியால நீர் விநியோக தடை அமல்படுத்தப்படவுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. களுத்துறை தெற்கு, களுத்துறை வடக்கு, வாதுவ, வஸ்கடுவ, மொரத்தொடுவ உள்ளிட்ட பகுதிகளுக்கு இவ்வாறு நீர் விநியோக தடை அமல்படுத்தப்படவுள்ளது. பிரதான நீர் விநியோக மார்க்கத்தில் மேற்கொள்ளப்படும் அவசர திருத்தப் பணிகள் காரணமாக இவ்வாறு நீர் விநியோக தடை அமல்படுத்தப்படவுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் வீதி சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டில் 8747 சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நத்தார் மற்றும் புதுவருடம் உள்ளிட்ட பண்டிகை காலத்தை முன்னிட்டு போலீசார் விசேட வீதி சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். இதன் ஒரு கட்டமாக மதுபோதையில் வாகனம் செலுத்திய 251 சாரதிகள் உட்பட 8747 சாரதிகள் கடந்த 24 மணி நேரத்துக்குள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
அத்துடன் போலீசாரின் விசேட சோதனை நடவடிக்கை காரணமாக நாட்டில் எப்பாகத்திலும் பாரிய விபத்துக்கள் இடம்பெறவில்லை என போலீஸ் ஊடக பேச்சாளர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மதுபோதையில் வாகனத்தை செலுத்தாமல் வீதி சட்ட திட்டங்களை முறையாக கடைபிடிக்குமாறும் போலீஸ் திணைக்களம் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.